கடகராசி இந்த நபர் கிடைச்சா உங்களோட லைஃப்ல விட்டுறாதீங்க. யார் அந்த நபரா இருக்கும்? கொஞ்சம் லைட்டா டவுட் வருதுல்ல? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 12 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய கடக ராசியில உச்சமடைய போறாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? அதிர்ஷ்டம் லைஃப்ல உங்க கல்லாப்பட்டியில பணம் குவிய போது குறிச்சு வச்சுக்கோங்க. கொட்ட போது. இன்னும் சொல்ல போனா அவருடைய தெய்வீக அருளானது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்க போது. அவருடைய பார்வை 5, 7, 9 உங்களுடைய ராசியில இருந்து பாக்யஸ்தானம் எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சனி பகவான் இந்த மாதம் 22, 24க்குள்ள பாத்தீங்கன்னா வக்ரகதி நகர்ந்து, வக்ர காலங்கள் முடிஞ்சு அவர் டைரக்டா போறாரு, நேர்கதிக்கு போறாரு. அதுவே உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். அந்த சனி பகவானுக்கு குரு பகவானோட பார்வை கிடைச்சிருக்குங்க. அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் மேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸையோ இல்ல உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளோ என்கிட்ட நீங்க கேட்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தாங்க. நீங்க என்ன ராசியில பிறந்த அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பிளெஸிங்ஸ் இந்த புத்தாண்டின் பிறகு அதிகமாக கிடைக்கட்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யாரா வரார் அப்படின்றத பாத்துடலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியா வராரு. அவரே 9ஆம் அதிபதியாவும் வராருங்க. 6ஆம் இடம் என்பது ரோணம், ரோகம், சத்ருஸ்தானம். இது 6ஆம் பாவம். 9ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பாக்யஸ்தானம், உங்களுடைய பூர்வீக ஸ்தானம், லக் அண்ட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வீட்டோட அதிபதி கடக ராசிக்கு உச்சம் பெறாரு அப்படின்றது 12 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசிநாதன் பாருங்க, அந்த ராசியில அமர்ந்து 5, 7, 9 வீடுகள்ல பாக்குறாரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கான மாதம் தான் நான் சொல்லுவேன். அதாவது கடன் பிரச்சனையில இருக்கேன், எனக்கு இப்ப நான் வீடு வாங்கி நான் உடனே கடன் மூலயமா நான் இப்ப வீடு கட்டிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இந்த மாதம் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். கடன் பிரச்சனை ஒரு வித முடிவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வரும். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் பார்வையா அவர் பாக்குற வீடு மகர ராசியை பார்த்துட்டு இருக்காரு. 7ஆம் இடம் என்பது பிசினஸ், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே வரும். வணிகம், வர்த்தகம், பொருளாதாரத்தை நம்ம எப்படிலாம் மேம்படுத்தும், இது எல்லாமே 7ஆம் பாவத்துல வருதுங்க. அந்த வீட்டுல இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேற்கு கிழக்கு நாடுகள் தொடர்புல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சவுதி அரேபியா, துபாய், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் உங்களோட பிசினஸ் எல்லாம் இருக்குன்னா டெஃபினட்டா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிகமான ஒரு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய சுபத்துவம் வாங்கிய 7ஆம் பார்வை அவர் நீசம் பெற்ற மகர ராசியில விழுது. அதுதான் இங்க நம்ம கவனிக்கணும். அவரு ஆல்ரெடி உச்சம் கடகத்துல, ஆனா நீசமான மகர ராசியை பாக்குறாரு. ஆஹா, இதுதாங்க ஹைலைட். அண்ட் அவருடைய 9ஆம் பார்வையானது சனி பகவான பாத்துட்டு இருக்காரு. சோ சனி உங்களுக்கு ஒரு 4-5 மாசமா பாத்தீங்கன்னா அவர் வக்ரமா இருந்தாரு. உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி அஷ்டமஸ்தானாதிபதியா வராரு. அவரே 7ஆம் அதிபதியா வராரு. அவரு இப்போ ஒரு 4-5 மாசமாவே வக்ரத்துல இருந்து உங்களால ஒரு ரொம்ப ஃபாஸ்டா எதுவுமே நகர முடியலங்க. ரொம்ப மந்தமாவே இருக்கு. என்ன பண்ணாலும் ஒரு வித மந்தமாவே இருக்கு. ஆனா இப்போ அந்த மந்தம் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி ஓரளவுக்கு உங்களால இப்போ நீங்க போடுற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நான் டைட்டில்ல ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு நபரால உங்களுக்கு யோகம் வரும். இந்த மாதம் உங்களுக்கு அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இப்ப குரு பகவான் இங்க இருக்கிறாரு, உங்க ராசியில இருக்கிறாரு. 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. இந்த மாதம் முழுக்கவே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி 9ஆம் வீட்டை அவர் தொடர்பு கொள்றதுனால யாராவது இந்த மாதம்
வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிளிக் ஆகும். இல்ல வெளிநாடு போல நான் வந்து உள்ளூர்லயே வந்து இருக்கிற வீட்டை விட்டு நான் என்னுடைய அம்மா வீடு, என்னுடைய பிறப்பு வீடை விட்டு நான் வேற இடத்துக்கு போறேன், வேற மாநிலத்துக்கு போறேன், அங்க போய் நான் வேலை பார்க்கறேன்னா இந்த மாதம் ஒரு கிளிக் ஆகும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது ஹெல்ப். திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலமா யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்க பண்றாங்க பாத்தீங்களா ஒரு ஹெல்ப், சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கிடையாது, ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன் மூலமா நமக்கு கிடைக்கிற ஹெல்ப் வந்து 9ஆம் இடம்ன்றது பாக்கியம். சோ அந்த வீட்டை உங்க ராசியில இருந்து பாக்குறதுனால உங்க லக்கு, உங்க அதிர்ஷ்டம், உங்க பாக்கியம் வந்து அதிகரிக்குது இந்த மாதத்துல. சோ இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் மாதம் என்பது இந்த வருடத்துடைய கடைசி மாதம் அமையறதுனால முக்கியமா வந்து வேலையில இருக்கவங்களுக்கும் படிப்புல இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அருமையான ஒரு மாதமா வந்து அமையுதுங்க. அதுக்கப்புறம் வியாபாரத்துல இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்கு. சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா 3 கிரகங்களை பாக்குறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களுக்குமே சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கிடைக்குது. இதுல சுக்கிரன் வந்து பாருங்க, அவர் உங்களுக்கு லாபாதிபதியா வராரு, செவ்வாய் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாவும் வராரு. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. கர்மா, சனியோட கர்மாவின் 10ஆவது பார்வை 3 கிரகங்களுக்கு விழுது. அதனால முயற்சிகள் கை கொடுக்கும். அண்ட் நீங்க போடுற எஃபர்ட்ஸுக்கான பலனை எதிர்பார்ப்பீங்க. அண்ட் உங்களுடைய லாபம் வந்து பல மடங்கு பெருக போகுது இந்த மாதம். குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து 5, 7, 9 பாவங்களுக்கு விழுதுன்றத மாதிரி நான் சொல்றேன். 5ஆம் பாவம் என்பது என்னன்னு பாருங்க, உங்களுடைய காதலுங்க, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடமும் 5ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் என்பது உங்களுடைய திருமணத்தை பத்தி சொல்லக்கூடிய பாவம் வந்து 7ஆம் பாவம். 9ஆம் பாவம் உங்களுடைய பாக்கியஸ்தானம். ஸோ லவ் மேரேஜ், பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லவ் மேரேஜ். உங்களுக்கு இப்ப குரு பலம் வந்திருக்கு. ஸோ குரு பலம் வந்திருக்கிறதுனால வீட்டுல ஒரு சுப விஷயம் நடக்கணும், ஒரு சுப காரியம் வந்து உங்க வீட்டுல நடக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்குல இருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் இந்த மாதம் இந்த வருஷம் இறுதியில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே சக்சஸா வந்து அடுத்த வருஷம் வந்து நடந்து முடியுது. ஏன்னா அடுத்த வருஷம் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி மார்ச் மாசத்துக்கு மேல இருந்து அவருடைய வக்ர நிவர்த்தியான பார்வை சனி பகவானுக்கு விழுது, 7ஆம் வீட்டுக்கு விழுது, 5ஆம் வீட்டுக்கு விழுது. சோ அந்த அளவுக்கு வந்து உங்க ராசியில அவர் வந்து சுபத்துவம் வாங்கி அமர்ந்திருக்கிறது அப்படின்றது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் மட்டுமா கேட்டீங்கன்னா கிடையாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கான பலனை தான் நான் சேர்த்தும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய திருமண விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொண்டு வருது. வேலை ரீதியா, பிசினஸ் ரீதியா நீங்க எடுக்கிற முயற்சியாகட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வருது. ஸோ இந்த குருவோட பலம், குருவோட பார்வை வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது கடகராசிக்கு. மற்ற எந்த ஒரு ராசிக்குமே இல்லாத ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு. 12 ராசி இருக்கு, உங்களுக்கு அது தெரியும். அந்த 12 ராசியில கடகத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த மாற்றமானது மத்த யாருக்குமே இல்லைன்றதுனா 100% நம்ம பார்க்கும்போது 99% உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கு. ஏன்னா 99% ஏன் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, நம்ம கோச்சாரத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது அவரவர் சுய ஜாதகத்துல நீங்க பாத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் என்ன மாதிரி இடத்துல இருக்கார், நல்ல நிலைமையில இருக்கிறாருன்னா நிச்சயம் நான் சொல்றேன் அத்தனை நல்ல பலன்களும் உங்களுக்கு நடந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. குரு பகவான் உங்களுக்கு 1, 5, 9ன்ற திரிகோண ஸ்தானத்துல இருந்துட்டாரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா நான் சொன்ன அத்தனை நல்ல பலனையும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்ல வந்து நடக்க ஆரம்பிக்கணும். நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இதை நீங்க ஷேர் பண்ணும்போது, இதை நீங்க வந்து பயன்படுத்தும் போது நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த புத்தாண்டு நிறைய இனிப்பான மன மகிழ்ச்சியான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டும்.